ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். பரிசுத்தவானின் அடையாளம். வேதத்திலே பரிசுத்தவானின் அடையாளங்கள் அநேகமாய் கூறப்பட்டிருந்தாலும் ஒரு அடையாளத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனத்திலே, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவரை போல ஒரு பரிசுத்தர் யாருமே இருக்க முடியாது. 1 பேதுரு 4 அதிகாரம் 13 வசனத்தில், நாம் பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம், அதனால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி, நாம் பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதனால் பாடுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வரக்கடவன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாடுகளுக்கு பின்பதாக இருப்பது இரட்டிப்பான மகிமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோபு என்கிற பரிசுத்தவானவர் பாடுபட்டார். சரீர அளவிலும் வாழ்க்கை அளவிலும் எல்லா விதத்திலும் அவர் பாடுபட்டார். ஆனால் அவருக்கு பின்பதாக இருந்தது இரட்டிப்பான ஆசீர்வாதம். பாடுகளை குறித்து கவலைப்படாதீர்கள். பாடுகளை சந்தோஷமாக ஏற்று இயேசுவுக்கு பின் நடப்போம். கர்த்தரின் வழியில் நடப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.